Hi kids, welcome to our channel. இந்த வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் கிட்ஸுக்குரிய சயின்ஸ் லெசன் 1 ஆர்கன் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இருக்குது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த எலிமெண்ட்ரி கேனல்? எலிமெண்ட்ரி கேனலோட லென்த் என்னென்னு கேட்டிருக்காங்க. எலிமெண்ட்ரி கேனல்னால் நம்ம தொண்டை பகுதியிலிருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செல்லக்கூடிய பாதை தான் எலிமெண்ட்ரி கேனல் சொல்லுவாங்க. அது 6 to 9 meters இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வாங்க. விச் ஆர்கன் இஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்பிரேஷன்? விச்னா என்ன, எது? ஆர்கன்ஸ் அதாவது ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஆர்கன் உதவி பண்ணுதுன்னு கேட்குறாங்க. கிட்னி, லங்ஸ், ஹார்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? குட். அப்போ நமக்கு ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? லங்ஸ். ஓகேவா? கிட்னி, லங்ஸ், ஹார்ட், பிரெயின் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது லங்ஸ். தேர்ட் ஒன், ஹவு மெனி கிட்னிஸ் டு வி ஹாவ்? கிட்னிஸ் நமக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 1 and 4. இப்போ இதோட ஆன்சர் 2 கிட்னிஸ் நமக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி ஆகும். இப்போ இதை பாருங்கள். ஃபோர்த் ஒன், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் இஸ், அதாவது பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் அதோட மொத்த செயல்பாடும் எதை வைத்து நடக்குதுன்னு கேட்குறாங்க. நியூரான்ஸ். அதுக்குரிய ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், பிளட் இஸ் பம்ப்டு பை. பிளட்டு வந்து எதை, அதாவது நம்ம பாடியில் பிளட்டை பம்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் எதுன்னு கேட்குறாங்க. ஹார்ட். ஓகே. அடுத்து fill in the blanks. A group of organs together make up on the system. இங்கே ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, குரூப் ஆஃப் ஆர்கன் சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னவா இருக்கும்? ஆர்கன் சிஸ்டம். சரியா? அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ஒன், the process by which the body removes waste is called அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க. பாடி வந்து ரிமூவ் பண்ண வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணதில் அதுக்குரிய நேம் என்ன? அந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஓகே, எழுதிக்கோங்க. அடுத்தது, த நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். நம்ம ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது? 4. த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னிஸ் எதை வச்சு நடக்குது? நெஃப்ரான்ஸ். ஃபிஃப்த் ஒன், த ஹியூமன் நர்வ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. நம்ம ஹியூமன் நர்வ் சிஸ்டம் எப்படி இருக்குது? 2 parts-ஆக பிரிச்சுருக்காங்க. த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் கிட்னிஸ், நெஃப்ரான்ஸ். இப்போ வாங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் இருக்க கொஸ்டின், த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் த ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதெல்லாம் மேடப் ஆஃப் ஆகிருக்கு? ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஓகே. செகண்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட் with nutrients, oxygen, waste and hormones. இதுதான் சரி. ஓகே, அதுக்கு ட்ரூ போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், த பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை ரிப் கேஜ். பிரெயின் வந்து ரிப்பால் தான் ப்ரொடெக்ட் ஆயிருக்கா? நோ. ஸோ ஃபால்ஸ். த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான்ஸ். ஃபால்ஸ். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி வந்து நெஃப்ரான்ஸ். நியூரான்ஸ் வந்து பிரெயினுக்குரியது. இப்போ அடுத்தது, சர்க்கிள் த ஆர்டன் அவுட். மவுத், பக்கிள் கேவிட்டி, பாரிங்ஸ், லங்ஸ். இந்த மூணுமே, ஃபர்ஸ்ட் இருக்க மூணுமே வந்து எலிமெண்ட்ரி கேனலில் இருக்கக்கூடியது. இந்த லங்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்குரியது. நாஸ்டில், நேசல் கேவிட்டி, பாரிங்ஸ், ஸ்டொமக் இதெல்லாம் வந்து நோசில் வந்து ரெஸ்பிரேட்டரிக்குரியது. ஸ்டொமக் வந்து வயிற்று பகுதி. மவுத், ஈசோபகஸ், ஸ்டொமக். அடுத்தது கிட்னி. இது வந்து கிட்னி தான் இதோட ஆர்டர் அவுட். மவுத்து, ஈசோபகஸ், ஸ்டொமக் எல்லாமே வந்து எலிமெண்ட்ரி கேனலுக்குரியது. ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டேஸ்டிங், ஹியரிங், திங்கிங், ஸ்மெல்லிங். டேஸ்டிங், ஹியரிங், ஸ்மெல்லிங் எல்லாமே வந்து சாப்பாட்டுக்குரியது. திங்கிங் வந்து பிரெயினுக்குரியது. செரிபெல்லம், மெடுலோ ஒப்ளங்கெட்டா இதெல்லாம் பிரெயினுக்குரியது. பட் இந்த நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னிக்குரியது. மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதுக்குரியது? எலிமெண்ட்ரி கேனலுக்குரியது, அதாவது உணவு குழாய் பற்றியது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எது? லங்ஸு, மூச்சு பற்றி படிப்பது. அடுத்தது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஹார்ட்டுக்குரியது. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து கிட்னிக்குரியது, அதாவது வேஸ்ட்டை வெளியேற்றுவது. நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயினுக்குரியது. மொத்தம் 5 சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில்
ப்ரீகே கிட்ஸ்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் வரையும் லெசன்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நல்லா படிங்க கிட்ஸ். தேங்க்யூ.